நயன்தாராவும் சிம்புவும் வல்லவன் படத்தில் நடித்ததுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படத்துக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் சின்சியராக லவ் பண்ணிட்டு வரதாகவும் நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த நியூஸை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியும் இவங்க ரெண்டு பேரும் நிறைய ஈவெண்ட்டில் ஒன்றா கலந்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லை அப்படின்னும் இவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னும் நியூஸ் பரவ ஆரம்பித்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப நாளாக பேசிக்காமல் இருந்த நிலையில் இது நம்ம ஆளு படத்தில் மறுபடியும் ஒன்றா நடித்தாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு வரதாகவும் சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா நயன்தாரா 400 அடி தான் படத்தில் நடித்து விக்னேஷ் சிவனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 9 வருஷமாக இவங்க ரெண்டு பேரும் எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் கலந்து கொள்றதும் இல்லை, பேசிக்கிறதும் இல்லாமல் தான் இருந்துட்டு வராங்க. இந்த நிலையில் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்க இருக்கிறதாகவும் மீட் பண்ணி பேசுவாங்க அப்படின்னும் சோசியல் மீடியாவில் ஒரு நியூஸ் பரவி வந்துட்டு இருக்கு. அதாவது ஆக்டர் அண்ட் டைரக்டராக வலம் வந்துட்டு இருக்க பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்க டிராகன் படம் வரப்போகிற 21ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தோட ப்ரமோஷன் ஒர்க்கை நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ப்ரமோஷன் ஃபங்க்ஷனுக்கு தான் சிம்புவையும் நயன்தாராவையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேச போறாங்கன்னு சோசியல் மீடியாவில் நியூஸ் பரவி வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமா பேசிக்காம இருந்துட்டு வர நிலையில ஃபங்க்ஷன் மேடையில் இவங்க ரெண்டு பேரும் ஏற வாய்ப்பே கிடையாது அப்படின்னும் இவங்க ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் தான் இந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னும் ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் நயன்தாரா சிம்பு இவங்க ரெண்டு பேரும் கலந்துப்பாங்களா, இல்லை ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் கலந்துப்பாங்களா, இல்லை டோட்டலா இது எல்லாமே ஃபேக் நியூஸா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.